மன்னார்குடியில் உள்ள கைலாசநாதர் கோவில் மாவட்டக்குடி கைலாசநாதர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி வட்டத்தில் உள்ள மாவட்டக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மேற்கு நோக்கிய சிவன் கோவிலாகும். இது சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட 108 சிவன் கோவில்களில் ஒன்றாக நம்பப்படுகிறது. மேலும் அதன் பழங்கால சிலைகள் மற்றும் சிக்கலான கல் சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. இந்த சிவன் கோவில் பல அழிவுகளுக்குப் பிறகு மீண்டும் கட்டப்பட்டு 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை உள்ளது. கிழக்கு நோக்கிய கோவில் தெய்வம் கைலாசநாதர். பார்வதி சமீபத்தில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கோவிலின் முன் ஒரு பெரிய குளமும் உள்ளது. கோவில் ஒரு பெரிய வட்டச் சுவருடனும் நடுவில் கருங்கல்லால் மூடப்பட்ட நுழைவாயில் மண்டபத்துடனும் அமைக்கப்பட்டுள்ளது. அம்பிகை கோவிலின் தெற்குப் பக்கத்தை நோக்கியுள்ளது. பிரதான மண்டபத்திற்கு வெளியே நந்தி மண்டபம் உள்ளது. இறைவனின் தேர்களில் அழகிய தக்ஷணாமூர்த்தி மற்றும் அவருக்கு கீழே உள்ள பண்டைய சனகாதியர் உள்ளனர். பின்புறத்தில் லிங்கங்களும் வடக்கில் பிரம்மாவும் துர்கையும் உள்ளனர். முருகன் சன்னதியில் விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வம் தலைமை தெய்வங்கள். முருகன் லட்சுமிக்கு அருகில் தாமரைகளுடன் ஒரு சிறிய சன்னதியில் இருக்கிறார். கருவறைக்கு நேர் பின்னால் ஒரு பெரிய வேம்பின் கீழ் ஒரு உயரமான நாகம் உள்ளது. வடகிழக்கில் மேற்கு நோக்கி பெரிய பைரவர் சன்னதி உள்ளது. அருகிலுள்ள ஒரு சிறிய மண்டபத்தில் 2 லிங்க மூர்த்திகள் உள்ளனர். கோவிலின் வடகிழக்கில் ஒரு கிணறும் உள்ளது.